உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு நான் அன்புடன் வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களே கரங்களை உயர்த்தி கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்ம நடத்தும்படியாக நான் மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே எங்களுக்கு நம்பிக்கை ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த வருடம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. வருடம் முழுவதும் என் தேவன் ஆண்டவரே எங்களை நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்து நீரே எங்களுக்கு நம்பிக்கை உள்ளவராக இருந்து வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதை நலம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே எங்களுக்கு நம்பிக்கை ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்து வழிநடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்த, நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அரணாய், நீர் எங்களுக்கு கேடகமாய் இருந்து நீ வழிநடத்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நாம இந்த இடத்துல உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலின் நிமித்தம் ஆண்டவரே, என் தேவன் நீர் மகிமைப்பட போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய அன்பின் காரங்களை வழிநடத்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே மகிமை உள்ளவர் ஆண்டவரே. கர்த்தர் தாமே நீர் தொடர்ந்து வழிநடத்துவீராக. உடைய அன்பின் காரங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் மூலம் செபிக்க எங்கள் ஜீவன நலப்புதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படியே தேவனே நமக்கு நம்பிக்கை. அவர் ஒருவரே நமக்கு நம்பிக்கையின் காரணராக இருந்து வழிநடத்துகிறதுக்காக அவர் மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். கடங்களை தட்டி உற்சாகமாய் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரண நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, முடிவும் நீரே. துவங்கியதை துவங்கியதை முடிப்பவர் நீரே, முடிப்பவர் நீரே. முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, முடிவும் நீரே. துவங்கியதை துவங்கியதை முடிப்பவர் நீரே, முடிப்பவர் நீரே. கடலின் மேல் நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. கடலின் மேல் நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரண
காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்யும் சொன்னதை செய்யும் உன்னத நீரே, உன்னதர் நீரே, வாக்கு மாறா வாக்கு மாறா உத்தமர் நீரே, உத்தமர் நீரே, சொன்னதை செய்யும் சொன்னதை செய்யும் உன்னத நீரே, உன்னதர் நீரே, வாக்கு மாறா வாக்கு மாறா உத்தமர் நீரே, உத்தமர் நீரே. கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நம்முடைய சூழ்நிலைகள் சரியாக இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் நம்முடைய வாய் அவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புவேன், அவரை மாத்திரமே நம்புவேன். என் ஜீவ காலமெல்லாம் நான் அவரையே ஆராதிப்பேன். யோசுவா சொல்கிறது போல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நாமளும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட எசப்பாவை அவர் மீது உள்ள பாசத்தினால, கட்டாயத்தின் பேரல்ல, விசனமாய் அல்ல, ஆண்டவரை அவர் மீது உள்ள அன்பினால் அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய நாம மகிமைப்படும், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நான் நம்புவேன், நம்புவேன், உம்மை மாத்திரமே நம்புவேன் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றும் உம்மை சார்ந்திருப்பேன், என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன், நம்புவேன், உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன், நம்புவேன், உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன், என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். கரங்களை அசைத்து நம்மை ஜனிப்பித்தவர் நம்மை அவர் கைவிடவில்லை. தாயின் கருவிலை உருவாகும் முன்னே அவர் நம்மை பெயர் சொல்ல அழைத்தார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்ல தேவன். அவர் மகா வறட்சியான காலங்களிலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம
சேர்ந்து பாடுவோம். ஜீனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். கரங்களை அசைத்து நம்மை ஆதரித்தார், அவர் அரவணைத்தார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மை சுமந்து வந்தார். கரங்களை அசைத்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். ஆதரித்தீர், அரவணைத்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். உம் தோளில் என்னை சுமந்தீர், உம் தோளில் என்னை சுமந்தீர். நான் நம்புவேன் நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு வந்தாலும் நாம் அவரையே நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. வசனம் சொல்கிறது, நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம் பண்ணினவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கும் தர வல்லவராக இருக்கிறார். சோதனையோ வேதனையோ யெகோவா உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ யெகோவா உம்மை நம்புவேன். யெகோவா உம்மை நம்புவேன். யெகோவா உம்மை நம்புவேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் ஒரு நிமிஷம் கூட நம்மை விட்டு விலகுவது தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம பாதுகாப்பதை விட ஆண்டவர் நம் மீது அன்பு செலுத்துகிறதும், நம்மை பாதுகாக்கிறதும், நம்மை போஷிக்கிறதும், நடத்துகிறதும் அதிகமாக இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை என் மீட்பரே, என் இயேசுவே, உயிரோடு
மீட்பரே என் இயேசுவே, உயிரோடு இருப்பவரே, உயிரோடு இருப்பவரே, உயிரோடு இருப்பவரே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஆமென். சங்கீதம் 63:3 சொல்லுது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை மேலானது. நம்முடைய ஜீவனை விட அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபையும் அவருடைய நாமமும் மேலானது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம வேணாலும் சாதிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டோடைய கிருபை இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இல்லை. எத்தனை பேர் அதை உணர்ந்தவர்களாக சேர்ந்து நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எனக்கு இந்த ஈகமதிலே அசைந்திடாதோர் நம்பிக்கையே, இயேசுவே எனக்கு இந்த ஈகமதிலே அசைந்திடாதோர் நம்பிக்கையே. சாங்கிடுவே மாறாவாக்கிடுவே சாற்றுவேன் அவர் புகழை, சாங்கிடுவே மாறாவாக்கிடுவே சாற்றுவேன் அவர் புகழை. நேசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு ஆசை குகந்தவரே, நேசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு ஆசை குகந்தவரே, ஆசை குகந்தவரே என் இன்ப ஆத்துமனேசரவரே, ஆசை குகந்தவரே என் இன்ப ஆத்துமனேசரவரே. பெருகுதே இந்த நாகந்தனிலே கிருபை சாகரமெனவே, பெருகுதே இந்த நாகந்தனிலே கிருபை சாகரமெனவே. எப்போதோ சமயம் சகாயம் அளித்திடும் உற்றதோ கிருபையிலே, எப்போதோ சமயம் சகாயம் அளித்திடும் உற்றதோ கிருபையிலே. சிறந்தவர் இயேசு எனக்கு ஆசை கூர்ந்தவரே, நேசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு ஆசை கூர்ந்தவரே, ஆசை கூர்ந்தவரே என் இன்ப ஆத்துமனேசரவரே, ஆத்துமனேசரவரே. இவனிலும் பெரிதவர் கிருபை சீயோனை போல் உயர்ந்ததுவே, இவனிலும் பெரிதவர் கிருபை சீயோனை போல் உயர்ந்ததுவே. தாழ்மையுள்ளோரை வாழ்விக்கும் கிருபை சூழ்ந்திடும் நீதமெனையே, தாழ்மையுள்ளோரை வாழ்விக்கும் கிருபை சூழ்ந்திடும் நீதமெனையே. சிறந்தவர் இயேசு எனக்கு ஆசை கூர்ந்தவரே, நேசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு ஆசை கூர்ந்தவரே, ஆசை கூர்ந்தவரே என் இன்ப ஆத்துமனேசரவரே,
நேசரவரே. ஆமென். நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 62வது அதிகாரம். சங்கீதம் 62வது அதிகாரம், பக்கம் 707வது பக்கம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற வசனங்களை ஒரு மனமாக வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் நாவினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். ஆமேன். நாம் வாசித்ததுபடி சங்கீதம் 62:5 சொல்லியிருக்கு, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்ம நம்புகிற காரியங்களை கர்த்தர் செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கிறது போல நம்ம ஆண்டோடைய கையை நோக்கி இருக்கும் பொழுது நம்ம நம்புகிற காரியங்கள் எல்லாத்தையும் நடப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம். முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களையும் நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளையும் நாங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்குகளையும் செய்ய போகிற வாக்குகளையும் நிறைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தரப்போகிற ஆண்டவரே இன்றைய வேத வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்க போகிற எங்கள் ஊழியக்காரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவங்கள மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஆண்டவரே, அவங்கள்ட்ட இருந்து வருகிற உம்முடைய வார்த்தை
எங்கள் இருதயத்தை சீர்படுத்தணும், எங்கள் வழிகளை நேராக்கணும், எங்கள் இருதயத்தை செழுமையாக்கணும், எங்கள் செவிகளை திறக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை விடுதலையாக்கணும்ப்பா. எங்களோட கூட இருங்க. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க. மீதமுள்ள எல்லா காரியத்தையும் உடைய திருக்கரத்துக்குள்ளாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களது அன்பின் காணிக்கைகளை கர்த்தருக்கு நீங்கள் செலுத்த விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவோ அல்லது 8088239487 என்ற எண்ணுக்கோ கூகுள் பேயில் நீங்கள் செலுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே வீடுகளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் எல் பெத்தேல் ஏஜி சபையின் மூலமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கித்து வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக கர்த்தரை அதிகமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பல இடங்களிலிருந்து இந்த வார்த்தை எங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது, இது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டு கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் அருமையான சகோதரர்களே, சகோதரியே, இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே வெளிப்படுகிறது. காரணம், கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், மிகுந்த அன்பு நிறைந்தவர். இந்த காலகட்டங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் இந்த நாட்களில் நாம் ஆண்டவரை அதிகமாய் தேட வேண்டும், அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் அதிகமாக அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம், நல்ல தீர்மானம் உங்களுக்கு இருக்கிறபடியினால் ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் தினந்தோறும் அறிக்கை செய்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அதை நாம் சொல்லி நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நிச்சயமாக இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை அதிகமாய் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களையும் உங்கள் மனைவி பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் உத்தியோகத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு முன்பாக உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்பது அது எத்தனை மகிமை உள்ளது, அது எத்தனை மகத்துவமானது, அது எத்தனை மேன்மை உள்ளது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய கையில் ஆண்டவர் ஒரு பெரிய வேதாகமத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமம் நம்முடைய கையில் கிடைப்பதற்கு உண்மையாகவே நாம் பாக்கியம் உள்ளவர்கள். நம்முடைய பாஷையில் தமிழில் இந்த வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு அது நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புஸ்தகத்தின் மகத்துவத்தை அநேகர் அறியவில்லை.
இந்த வேத புஸ்தகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆசீர்வாதங்களை, இந்த வேத புஸ்தகத்திலே தேவன் சொல்லின வார்த்தைகளை அநேகர் அறியவில்லை. அநேகருக்கு இது இன்றைக்கும் விளங்கலை. அநேகருக்கு இதனுடைய ரகசியம் புரிந்து கொள்ள முடியல என்ற நிலையில தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களோடு இடைபடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேச வேண்டும் என்று நான் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், 6வது வசனம், 11வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம், 24வது வசனம், இவைகளை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு படிப்பீர்களானால் ஆதியிலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இந்த உலகத்தை கர்த்தர் சிருஷ்டிக்க நினைத்தபோது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது, முதலாவது தேவன் தம்முடைய வார்த்தையினால தான் இந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். இதைத்தான் நாம் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சில வசனங்களை நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டானது. ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று கர்த்தர் சொன்னார், ஆகாய விரிவு உண்டானது. ஆண்டவர் சமுத்திரத்தை, மீன்கள், சமுத்திரத்திலே மீன்களை உண்டாக்கினார். பூமியிலே செடி கொடிகளை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆகவே ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அதிசயங்களை செய்தது, அற்புதங்களை செய்தது, மனிதன் பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் ஆகாயத்தையும் பூமியையும் வெட்டாந்தரையையும் செடி கொடிகளையும் சூரிய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார். அதைத்தான் நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலையும் படிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது. ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வார்த்தையிலே வல்லவர். அவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் தன்மை உள்ளது. அவருடைய வார்த்தை மகிமையையும் பிரசன்னத்தையும் கொண்டு வரும். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் ஒரு சில நிமிட நேரங்கள் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால தான் இந்த முழு உலகத்தையும் அவர் சிருஷ்டித்தார். தேவனுடைய வார்த்தை அது எத்தனை மகிமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. அதை ஒரு மனிதனால் அதை சொல்லி முடியாது. தேவனுடைய வார்த்தை என்பது அத்தனை மகிமையானது. அதனால தான் பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம்
12வது வசனத்தில் அவர் இப்படி எழுதுகிறார், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்குள்ளதாயும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்தத்தக்கதாக அவருடைய வார்த்தை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பல தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்பேற்பட்டது, எவ்வளவு வலிமை உள்ளது, எத்தனை மகத்துவம் உள்ளது, எத்தனை மேன்மை நிறைந்தது என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய பிரசங்கத்தை இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. பிரசங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு அநேகரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நீங்கள் பிரசங்கம் நிறைய கேட்கலாம், ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒரு பயம், ஒரு நடுக்கம், கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உன்னத அனுபவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்குறோங்கிறதுக்காக கேட்டு ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் அதை விட்டு விட்டு அது ஒரு பிரசங்கம், நான் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்குறேன், அதில் எதுவும் ஒரு பிரசங்கம் என்று சொல்லி நாம் அதை தவறாக மதிப்பீடு பண்ணிடக்கூடாது. இன்று காலையில் குடும்பமாக அமர்ந்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, பல ஏக்கத்தோடு போராட்டத்தோடு பிரச்சனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இருளின் ஆதிக்கத்திலிருந்து தேவன் உன்னை விடுவித்தும் இருள் மறுபடியுமாக உன்னை பிடித்து அலக்களிக்கிற இந்த காலத்தில், வியாதியோடு இருக்கிற உன் வாழ்க்கையில், கடன் பிரச்சனையோடு வாழ்கிற உன் வாழ்க்கையில், கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிற உன் வாழ்க்கையில் உனக்கு அவசியமானது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை மகிமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அதிகமாக பெற்று அந்த வார்த்தையின் பேரில் நாம் சந்தோஷப்பட்டு அந்த வார்த்தையை நாம் கனம் பண்ணுவோமானால், அந்த வார்த்தையை நாம் மேன்மையாக எண்ணுவோமானால், நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், இந்த வருடம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமான வருடம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இன்றைக்கு நான் சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அங்கே 1லிருந்து 17 வசனங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட பேனா பேப்பர் இருந்தால் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க. சும்மா இருக்கும்போது நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்கள் நீங்கள் குறித்து வச்சுக்கிடணும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 1லிருந்து 17 வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, சிரியா தேசத்தினுடைய படைத்தளபதி நாகமான், சிரியா தேசத்தினுடைய படைத்தளபதி நாகமான் குஷ்டரோகியாய் இருந்தான். குஷ்டரோகியாய் இருந்த அந்த படைத்தளபதி சிரியா தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு சிறு பெண் அவளுடைய வீட்டிலே வேலைக்காரியாய் இருந்தாள். அவள் எஜமானை பார்க்கிறா, படை தளபதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு உத்தியோகம், பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தாலும் அவருடைய உடை அலங்காரம் அநேகரை பயமுறுத்துகிற அளவுக்கு, அநேகர் அந்த உடை அலங்காரத்தை கண்டு, படை தளபதின்னு சொல்லும்போது அவனுடைய உடை அலங்காரத்தை பார்த்து அவனுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாம் பயப்படுற அளவுக்கு அவனுடைய உடை அலங்காரம், அவனுடைய கம்பீரமான தோற்றம், அவனுடைய
காரியத்தை நாம் அறியும் பொழுது ஒரு படை தளபதி என்று சொல்லும்போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீரம், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான மேன்மை. ஆனால் என்ன அங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் படை தளபதி நாகமான் ஒரு குஷ்டரோகி. அவன் மேலே அந்த இராணுவத்துக்குரிய உடைகளெல்லாம் உடுத்திருந்தான். பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். ஆளை பார்த்தா இந்த உடையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயமாக இருக்கும். ஆனால் உடையெல்லாம் கழட்டின பிற்பாடு அவன் சரீரம் நாற்றம் பிடிச்ச சரீரம், அழுகி போன சரீரம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதி, அந்த குஷ்டரோக வியாதி அவனை தின்னுக்கிட்டே இருந்துச்சு. வியாதியில் எத்தனோ வியாதி இருக்கு. ஆனால் இந்த குஷ்டரோக வியாதி மனிதனை திங்கும். காதை திங்கும், காலை திங்கும், உடம்பில் இருக்கிற உறுப்புகளை, காது, மூக்கு, இப்படி மனிதனுடைய சரீரத்தை தின்னுடும். கையை கொஞ்சம் கொஞ்சமாக திங்கும், காலை திங்கும், புழுக்கள் நிறைய வரும், துர்நாற்றம் வரும், உருவமே மாறும். இப்படித்தான் இந்த படத்தளபதியினுடைய நிலைமை. இவனுக்கு இருந்த வியாதி சதைகளை திங்கிற வியாதி. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் ஒரு குஷ்டரோகியை பற்றி நீங்கள் படிக்கும்போது, அவன் தம் மனைவியை விட்டு, தம் பிள்ளைகளை விட்டு, அவன் பாளையத்துக்கு புறம்பாக போய், அவன் தனியாக ஒரு இடத்துல போய் அவன் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு குஷ்டரோகிகள் அப்படி. பழைய ஏற்பாட்டு குஷ்டரோகிகளுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, எல்லாரையும் விட்டு விலகி அவனை தனியாக கொண்டு போய் அவனை ஒரு இடத்துல அவனை வைத்து, தப்பி தவறி அந்த இடத்துக்கு யாராவது அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொன்னால் இவன் கத்தணும், தீட்டு 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 அப்படின்னு சொல்லி கத்தணும். அவன் அப்படிதான் இந்த வியாதி. இது ஒரு பயங்கரமான வியாதி. இன்னைக்கு மனிதர்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் மனிதர்களை எத்தனை விதமான வேதனைகளை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். சிலருக்கு வர்ற வியாதி சொத்து சுகத்தை இழக்கிறாங்க. பணம் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அதிகமாக பணமெல்லாம் அந்த வியாதினாலேயே போகுது. நல்ல சரீரத்தில் நல்ல சுகம் இல்லை, நல்ல ஒரு விடுதலை இல்லை. இப்படித்தான் நிறைய பேர் வியாதினால். ஆனால் இவனுக்கு நாகமான், இவனுக்கு ஒரு பயங்கரமான குஷ்டரோக வியாதி. அதனால அந்த பெண் சொல்றா, எஜமா என்னுடைய தீர்க்கதரிசி எலிசாவிடத்தில் போவாரானால் தேவனாகிய கர்த்தருக்கு என்று, கர்த்தர் மேல் ஒரு வைராக்கியம் உள்ள, கர்த்தருடைய வார்த்தைகளை தேசத்துக்கும் ராஜாக்களுக்கும் ஜனங்களுக்கும் அறிவித்த ஒரு தேவனுடைய தாசன் எலிசா. கர்த்தருடைய வார்த்தை எலிசாவின் மூலம் வெளிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை, மகிமை எலிசாவின் மூலம் வெளிப்பட்டது. இந்த சிறு பெண் சொல்லுகிறார், என் எஜமான் நாகமான் எலிசாவிடத்தில் போவாரையானால் அவர் சுகம் பெறுகிறது நிச்சயம் என்று அந்த சிறு பெண் அந்த எஜமானுக்கு சொல்லுகிறார். அவன் உடனே என்ன செய்கிறான், ராஜாவிடத்தில் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவன் எலிசாவை நோக்கி புறப்பட்டு போகிறான். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 17 வசனத்தில் நான் சொல்ற பிரசங்கம் இருக்கு. இந்த நாகமான் ராஜாவுடைய உத்தரவின் பேரில் எலிசாவிடத்தில் ஒரு பெரிய படைபலத்தோடு அவன் புறப்பட்டு போகிறான். அவன் எலிசாவிடத்தில் போய் அந்த சுகத்துக்காக போன போது, கர்த்தருடைய வார்த்தை எலிசாவின் மூலம் வந்தபோது, அவன் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அவன் அதை அற்பமாக எண்ணினான். ஆனால் அவன் கூட வந்தவர்களெல்லாம் சொன்னபோது
அவன் அந்த யோர்தானில் போய் 7 தடவை அவன் கீழ்ப்படிந்து அவன் மூழ்கி எழுந்தபோது ஒரு சிறு பிள்ளையினுடைய மாமிசம் போல அவனுடைய மாமிசம் மாறி அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாகமான் ஒரு குஷ்டரோகி, அவன் தேவ மனிதனாகிய எலிசாவிடத்தில் வந்தார். எலிசாவு மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டுச்சு. ஆனால் அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குங்கிறத அவன் அறியலை. அவன் ஸ்நானம் பண்ணி கீழ்ப்படிந்து ஸ்நானம் பண்ணி எழுந்தான் பாருங்க. அப்போ தான் அவனுடைய சரீரம் மாறினது. ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரம் போல அவனுடைய சரீரம் முற்றிலும் மாறிச்சு. இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அந்த சரீரத்தில். அப்போ தான் அவன் நினைச்சான், கர்த்தருடைய வார்த்தையில் இவ்வளோ வல்லமை இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையில் இவ்வளோ வல்லமை இருக்குதுங்கிறத அந்த நாகமான் அறிந்து தன் சரீரத்தில் பெற்றுக்கொண்ட விடுதலை, தன் சரீரத்தில் பெற்றுக்கொண்ட சுகத்தை எண்ணி அவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இதைத்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுடைய சுகத்துக்காக இயேசுவிடத்தில் வந்து, என் வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று இயேசுவிடத்தில் அவன் பிரார்த்தனை பண்ணின போது இயேசுவிடத்தில் அவன் சொல்லுகிறான், 100க்கு அதிபதி, ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம், நான் அதற்கு பாத்திரன் அல்ல. என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்க நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பொழுது சுகமாவான்னு சொன்னான். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு அநேகர் கனவீனப்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு துச்சமாக மதிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் என்ன அப்படி நமக்கு கிடைச்சிட போதெல்லாம் நினைக்கிறாங்க. அந்த வேதாகமத்தை எங்கேயோ ஒரு இடத்துல கடாசி வைக்கிறாங்க. அந்த வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க இன்னைக்கு அநேகர் தவறி போகிறார். கர்த்தருடைய வேதத்தை மறந்து வேதத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வல்லமையை புறக்கணிக்கிறவர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காத்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் எதிர்காலத்துக்கும் அது எனக்கு தேவை. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு என் வாழ்க்கையினுடைய மேன்மை மகத்துவம் என்று எண்ணி அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் மதிப்பை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு அதிகமாய் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போயிருந்தார். அங்கே மரியாளும் போயிருந்தாங்க. அங்கே கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. மரியாள் சொல்கிறாங்க, யோவான் 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் என்ன சொல்லுகிறார் இந்த கால நேரத்தில்? அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீ எப்படி நடக்க வேண்டும், நீ எப்படிப்பட்ட பாதையில் போக வேண்டும், உன் எதிர்காலம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. மனுஷன் சொல்கிறபடி இல்லை, அல்லது நீங்கள் நினைக்கிறதுபடி இல்லை. நீங்கள் யூகித்து மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி அல்ல. அதனால தான் தோல்வி வருது. போகிற இடமெல்லாம் கதவு அடைக்கப்படுது. உங்களுக்கு விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்?
ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது, வசனத்திலிருந்து எப்படி தேவன் நம்மோடு பேசுகிறார், ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பிரசங்கம் எப்படி வருகிறது, தேவ மனிதனின் மூலம் கர்த்தருடைய வார்த்தை எப்படி நமக்கு நேராக வருகிறது, அது அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகக்கூடாது. எத்தனையோ பிரசங்கத்தை நான் கேட்டேன், அதில் இது ஒரு பிரசங்கம்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை இந்த காலத்துக்கு மிக மிக அவசியம். தேவனுடைய வார்த்தை வெறுமையாக வராது. அந்த வார்த்தை 100க்கு அதிபதிக்கு வேலைக்காரனுக்கு சுகம் கொடுத்தது. அந்த வார்த்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது. அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையை வெளிப்படுத்தும். இதுதான் முதலாவது என்னுடைய தலைப்பு. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை இழந்து போனதை திருப்பவும் கொடுக்கும். நாகமான் ஒரு குஷ்டரோகி எலிசாவிடத்தில் வந்தார். 7 தடவை ஸ்நானம் பண்ண சொன்னார். 7 தடவை அவர் ஸ்நானம் பண்ண போது ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல அவர் மாமிசம் மாறி சுத்தமானார். அப்ப பாருங்க, அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பான வேலை இருந்தது, அதிகாரமுள்ள வேலை. 10 பேர் பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய போஸ்டில் இருந்தார். ஆனால் அவருடைய சரீரத்தில் சுகத்தை இழந்துதான் இருந்தார். சரீரம் நாளுக்கு நாள் நாற்றம் எடுத்தது. சரீரத்தில் உறுப்புகள், நான் சொன்னது போல கண்ணு, காது, மூக்கு, வாய், இதிலெல்லாம் ஒரு மாற்றம், ஒரு விகாரமான ஒரு தோற்றம், ஒரு அருவருப்பான ஒரு தோற்றம். யார் ஒருவரும் கிட்டக்க வந்து இப்படி ஒரு வியாதி இந்த மனுஷனுக்கு இருக்குன்னு பார்த்துட்டா தெரிஞ்சிட்டா அவனுக்குரிய மரியாதை, அவனுக்குரிய மதிப்பு, அவனுக்குரிய கனம் அந்த நிமிஷமே அவனை விட்டு போயிடும். அப்படித்தான் அந்த நாகமான் இருந்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எலிசாவின் மூலம் வந்தபோது முதலாவது கீழ்ப்படியாம அதுக்கு எதிர்த்து நின்னாலும் அவன் நல்ல ஆலோசனையை கேட்டு கீழ்ப்படிந்து முழுகி அவன் எழுந்தபோது, 7 தடவை முழுகி எழுந்தபோது அவன் சரீரம் மாற்றப்பட்டது. குஷ்டரோகம் முற்றிலுமாக அவனை விட்டு நீங்கி போனது. இழந்து போன சரீர சுகத்தை பெற்றான். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ காரியங்களை இழந்து போயிருக்கலாம். நீ இன்றைக்கு எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். இழப்புகள் அதிகம் உனக்கு சில பேர் சொல்லுவாங்க, கை கட்டினது வாய் கட்டலம்பா. சில காரியங்கள்ல இருந்து உனக்குன்னு உள்ளதெல்லாம் அடுத்தவங்க வசமாயிருக்கலாம். பயங்கரமான இழப்புகள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, என்னுடைய சரீரத்தில் வியாதி, என்னுடைய உறவு முறையெல்லாம் இன்னைக்கு என்னை பகைக்கிறாங்க, எனக்கு கிடைச்ச வேலை போயிடுச்சு, எனக்குன்னு உள்ள வயலை நான் விற்றுட்டேன், என் பொருளெல்லாம் அநியாயமாக என் பொருளெல்லாம் வீட்டை விட்டு போயிடுச்சு, ஆடு மாடுகள் அதை கூட நான் இழந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் உயிரை மாத்திரம்தான் இழக்கலை, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன்னு சொல்லி ஒரு பரிதாபமான நிலைமையில், வேதனையான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய இழப்பு எதுவானாலும், ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் உங்களுக்கு ஒரு பயமும் பக்தியும் வரும்போது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நீங்கள் நடுங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு முழங்கால் படியிட்டு அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படக்கூடிய
முதலாவது நான் சொன்னது போல இந்த வல்லமை வெளிப்படுகிறது. ரெண்டாவது, நீ இழந்து போன அத்தனையும் ஆண்டவர் திருப்ப தருவார். நீ இழந்து போனது என்ன? அதை நீ மறுபடியும் பெறணுங்கிறது முடியாது. தாவீது சில்கால் என்ற இடத்துக்கு வந்தபோது அவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அவன் முழங்கால் படியிட்டு கத்திரிடத்தில் அந்த தேவ மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தான். ஒரே ஒரு வார்த்தை வந்தது கத்திரிடத்திலிருந்து, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இதுதான் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார். தாவீதே, என் தாசனே, நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற. ஒரே ஒரு வார்த்தை. அவன் தாவீது கத்திரிடத்தில் முழங்கால் படிட்டு அழுது கதறி கத்திரிடத்தில் கேட்கிறானா, அதை திருப்பிக் கொள்வேனா? ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் அனுப்புகிறார், திருப்பிக் கொள்வாய். என் அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில இழப்புகள் அதிகம், ஈடு செய்ய முடியாத இழப்புகள். இந்த இழப்புகளை எல்லாம் சரி செய்கிற ஒரு தெய்வம், இழப்புகளை ஈடுகட்டுகிற தெய்வம். இழப்பின் மத்தியில கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உன் இழப்புகளை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்று உன் வீட்டிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் இந்த கால நேரத்தில் உன் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி பயப்படுவாயானால், கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்கள் போல அல்ல, அந்த வார்த்தையை நீ சுமப்பாயானால், அந்த வார்த்தையை நீ அனுதினமும் வாசிப்பாயானால், அந்த வார்த்தையை நீ கனம் பண்ணுவாயானால், இந்த வார்த்தைக்காக உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், நீ இழந்து போன அத்தனையையும் திருப்ப பெறுவ என்பதில் சந்தேகமில்லை. யோபு 42ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை படிக்கிறோம். யோபுவை தேவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவன் சகோதரர்கள் சகோதரிகள், அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. அந்த பாடுபடுகிற காலத்தில், அந்த இழப்பின் காலத்தில் அவன் எல்லாத்தையும் இழந்தான். பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், வீட்டை இழந்தான், சரீரத்தில் வியாதி. ஆனால் கர்த்தர் அவனை இரட்டத்தனை ஆசீர்வதித்தார். அவனை விட்டு போன சகோதரிகள் எல்லாரும் பொன் ஆபரணங்களை கொண்டு வந்தாங்களாம். பொன் ஆபரணங்களை ஆளாளுக்காக கொண்டுட்டு வந்து அந்த யோபுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. யாரெல்லாம் யோபு விட்டு போனாங்களோ, சகோதரிகள், உற்றார், நண்பர்கள், சிநேகிதர்கள் எல்லாரும் திருப்பி வந்தாங்க. அவங்க எல்லாரும் திரும்பி வந்ததுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் இரட்டத்தனையா அவனை ஆசீர்வதிச்சதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன். யோபு சொல்றாரு, அவர் உதடுகளில் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன். பாருங்க, பிள்ளை குட்டியெல்லாம் இழந்துட்டான், மனைவி கூட இப்போ தூரமாக போறா, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த யோபுக்குள்ள இருந்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை. பாருங்க, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விட அதிகமாக நான் காத்து கொண்டேன். பாருங்க, அதனால தான் யோபுவை கடவுள் ஆசீர்வதிச்சார். யோபுவை தேவன் இரட்டத்தனை ஆசீர்வதிச்சதுக்கு காரணம், யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான அந்தகாரம் வந்தது. ஆனால் அந்த யோபு இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பவும் அவர் இரட்டத்தனையாக பெற்றார். தாவீது
இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பவும் பெற்றான். கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை, திருப்பிக் கொள்ளுவாய். வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கு, வேதத்தில் எத்தனை மறைபொருள்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம அறிகிறோமா? வேதத்தை கற்றுக்கிறோமா? வேதத்துக்கு முக்கியம் கொடுக்குறோமா? வேதம்தான் முக்கியம்னு நம்ம நினைக்கிறோமா? பாருங்க, இந்த யோபுவின் புஸ்தகம் 23:12 குறித்து வச்சுங்க. சும்மா இருக்கும்போது படித்து பாருங்க. முதலாவது நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை கொண்டு வரும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை இழந்து போனதை திருப்பவும் தரும். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 17 வசனங்களை படிக்கும்போது, நாகமான் குஷ்டரோகி கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்தான். இழந்து போனதை கர்த்தருடைய வார்த்தையினால் திரும்பவும் பெற்றான். மூன்றாவது, மிக முக்கியமானது, மூன்றாவது அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் வந்து தேவ மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவர் முன் நின்று, இந்த இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் வேறு தெய்வம் இல்லை, இவர் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அன்னைக்கே இந்த நாகமான் சொல்றான். ஒரு பெரிய படையோடு வந்திருக்கிறான். எலிசாட்ட சுகமாயிட்டான். சுகமான பிற்பாடு அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் இவரை போல ஒரு தெய்வம் இல்லை, இவர் தான் உண்மையான தெய்வம், இந்த முழு உலகத்திலேயும் இவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை சொன்னான். இன்னைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க, பரிசுத்தாய் பெற்றிருக்கீங்க, எத்தனை வருஷமாக சபையில் இருக்கிறீங்களே, தைரியமாக போய் இவர் தான் உண்மையான தெய்வம்னு உங்களால் சொல்ல முடியுமா? உண்மையான தெய்வம் என்று எத்தனை பேர்கிட்ட உங்களால் சொல்ல முடியும்? நீங்களே தடுமாறிட்டு இருக்கீங்க. அப்படியா இப்படியான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையான தெய்வம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் ஒன்றான மெய்தேவனாகிய அவருடைய வசனத்தையும் நாம் நம்ப வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று இயேசு சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை நீங்க நல்லா பாருங்க. ஒரு உண்மையுள்ள தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம், சர்வ வல்லமுள்ள தேவன், யெகோவா தேவன், மகிமையின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாய் விசுவாசிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய பெரிய ஒரு காரியம், அவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் உண்மையுள்ள கர்த்தர், அவர் வாக்கு மாறாதவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவர், சகலவற்றின் மேல் அதிகாரம் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் துறைதனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர், ஜீவனுள்ள தேவன். இப்படி நீங்க சொல்லுவீங்களா? உங்க குடும்பம் அப்படி சொல்லுமா? நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவன்.
ஒரு உயிருள்ள தெய்வம். இதைத்தான் நாகமான் சொல்கிறோம். நாகமானுடைய வாழ்க்கையில் 3 காரியத்தை பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் வந்த வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையினால் வந்த இழப்புகள் சரி செய்யப்படுகிறது. 3வது, உண்மை தெய்வத்தை அவன் அறிகிறான். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உனக்கு நேராய் வருகிறது. சகோதரனே, சகோதரியே, வேதத்தை தினந்தோறும் வாசிங்க. தினந்தோறும் வேதத்தை எடுத்து புரியுதோ புரியலையோ படிங்க. ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பிரசங்கத்தை மதிங்க. ஊழியக்காரங்க மூலமாக வர்ற கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதீங்க. வார்த்தைக்கு காத்திருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வார்த்தைக்கு காத்திருங்க. அலட்சியப்படுத்திடாதீங்க. ஆராதனைக்கு போக முடியல, வீடுகளை தேடி கர்த்தருடைய வார்த்தை வருது. வார்த்தையை மதிங்க. கடவுள் உங்களை பார்ப்பார். வார்த்தையை தூக்கி எறிகிறீங்களா, வார்த்தையை அலட்சியம் பண்ணுறீங்களா, அல்லது வார்த்தையை ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்களா, அல்லது வார்த்தையை ஒரு மாதிரி நினைக்கிறீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை எத்தனை மேன்மையானது. நான் இந்த வாரம் இந்த பிரசங்கத்தை செய்ய ஆண்டவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை கோடி கோடி ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மீண்டும் தேவனுடைய வார்த்தையை குறித்து உங்களோடு பேச ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையானது, மகத்துவமானது என்பதை அறிந்து நீங்கள் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எவ்வளோ மகிமை உள்ளதப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய வார்த்தை எத்தனை மகிமை மகத்துவமானது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் உம்முடைய வார்த்தையை அனுப்பும் ஐயா. வியாதியோடு இருக்கிறவர்களை சுகப்படுத்தும் ஐயா. இழந்து போனதை திருப்பவும் தாரும் ஐயா. இவர்கள் வாழ்க்கையில் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் என்றும் என்று சதா காலமும் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.